கணபதியினுடைய அருளை பெறுவதற்காக வரும். கணபதியா நான் வரேன் அப்படியே மேல வரார், நமக்கெல்லாம் காட்சி அளிக்கிறார். அப்ப மகாலட்சுமியாக இருப்போம். லட்சுமி கேட்கவே வேணாம். லட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல பெருமாள் இருப்பார். பெருமாளுடைய வாகனம் யாரு? கருடாழ்வார். சின்ன திருவடி பெரிய திருவடின்னு சொல்றோம். இங்க யாரு பக்கத்துல இருக்கார்? ஆஞ்சநேயர். நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா பெரிய திருவடி சின்ன திருவடின்னு சொல்றோம். அப்ப ரெண்டு பேரையுமே நம்ம இந்த இடத்துல அழைக்கிறோம். ஏன்னா பெருமாளை நோக்கி முன்னின்று இருக்கக்கூடியவர் கருடாழ்வார். இந்த ஊருக்கு சமீபமாக பிரதானமாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமாள். அசாதக சாதக சுவாமி சாத்தியம் தபக்கு என்பதா ஸ்ரீ ராமனோட கிருபா சுந்தோ காரியம் சாதக பிரபாவன்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் யாரு? மிகப்பெரிய பலசாலி. ஸ்ரீ ராமபிரானுக்கு மிக பெரும் விசுவாசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராம மந்திரத்தை அனுதினமும், ஏன்னா எந்த மந்திரத்தையும் மாற்றி சொன்னா பலன் கிடைக்காது. அந்த ராம மந்திரத்தை மாற்றி சொன்னாலும் பலன் கிடைக்கும் சொல்லுவோம். மரா மரா மரான்னு சொல்லுங்க, வெறும் மரா மரான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ராம ராம ராமன்னு வந்துடும். ஏன்னா ராம மந்திரம், நீங்க ராம மந்திரம் சொல்லக்கூடிய இடத்துல ஆஞ்சநேயர் வந்துருவார். ஏன்னா அவ்வளவு விசுவாசியாகவும் பக்தியாகவும் நெஞ்ச கிழிச்சு காண்கிறார். ராமனும் சீதையும் அவர் நெஞ்சில் இருக்கார். யாரும் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் மிகப்பெரிய பலசாலி. ஆனா அவருடைய பலம் அவருக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன செய்யறார்? மிக விசுவாசமாக மிக பெரும் பக்திக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் ஆஞ்சநேய பெருமாள். ராமநாமத்தை அனுதினமும் சொல்ல